தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு பிரதீப் ஜெயக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக சமீபத்திய கடலோர பகுதிகளை அழகுபடுத்தும் முயற்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த நீலக்குடி அறிவிப்பு, அது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழகத்தில் மட்டுமில்லாது ஒட்டுமொத்தமாகவே கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. இதை நாங்கள் மீனவ அமைப்புகள் தொடர்ச்சியாக எதிர்த்து வரக்கூடிய நிலையில் இந்த நீலக்குடி திட்டத்தை முன்வைத்து தான் இவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஏற்கனவே இந்த விமர்சனங்கள் முன்வைத்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு, இது எதற்காக, ஏன், இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நாம் பிரதீப்பிடம் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த நீலக்கொடி திட்டம் ரொம்ப கடற்கரைகள் அழகாகிவிடும், வெளிநாடுகள் போல் நம்முடைய கடற்கரை ஆயிரும் அப்படிலாம் நிறையா கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் போது ஒரு சில பொதுமக்களிடையே. ஆனால் உங்களை போன்ற அமைப்பு இயக்கங்கள்லாம் இது முழுக்க முழுக்க மீனவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சி, மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் அழிக்கும் முயற்சி அப்படின்னு ஒரு அதிருப்தி குரல்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். உண்மையில் இந்த திட்டம் எதற்காக, யாருக்கானது? இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, விவசாயம், பழங்குடியினர் இதில் பார்த்திங்கனாக்கா மலைவாழ் மக்கள், மீனவர், இவங்க எல்லாம் அந்த இயற்கையை ஒட்டியே வாழக்கூடியவங்க. அதனால் இந்த 3 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அந்த மக்களை கட்டாயமாக 100க்கு 100% அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான், அவங்களுடைய அனுமதியோடு தான் அதை பண்ணணுமே. ஆனால் இங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு தாண்டோனித்தனமாக ஏதோ அழகுபடுத்தினா போதும், பீச்சை பார்க்குறவங்களுக்கு ஒரு பார்வையாக இருந்தால் போதும், நம்ம ஏதோ நேம் வாங்கிடலாம் அப்படின்னு இந்த அரசு ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே யோசிக்கிற மாதிரி தோணுது. என்னன்னாக்கா, இப்போது எல்லா மக்களும் பீச்சுக்கு வராங்க. நாங்கள் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்துட்ருக்கோம். நம்ம அவங்கள எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, அவங்களே நம்மளை எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. என்ன வரும்போது நம்ம இந்த கருவாடெலாம் காய வைக்கும்போது கொஞ்சம் மூக்கை மட்டும் மூட்டிட்டு போவாங்க, அது எங்களுக்கு வாசனை, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இருக்கலாம்னு வச்சுங்க. மற்றபடி அவங்க எந்த வித நேரத்துலையும் நம்மளை முகம் சொல்லிக்கிறாமல் நம்ம நடந்துக்கிறது இல்லை. இது கண்டிப்பாக பண்ணாங்கனாக்கா பீச்சை குறிப்பிட்ட பீச்சில் சுதந்திரமாக யாரும், நாங்கன்னு இல்லை, யாருமே போக முடியாது. கட்டாயமாக ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ ஒரு கட்டணம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா 9 கோடி ஒதுக்கிறேன்னாங்க சென்னை மாநகராட்சிக்கு. 9 கோடி ஒதுக்குறதுக்கு காரணம் என்ன, எதற்காக, எந்தெந்த கடற்கரை? நம்ம இப்போ பார்த்தா சென்னையில் பார்த்தா நம்ம மெரினா மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு பெசன்ட் நகர் கூட இல்லை, 5 இடத்துல. சென்னையில் பார்த்திங்கனாக்கா மெரினா ஒன்று, திருவான்மியூருக்கும் கொட்டிவாக்கத்துக்கும் இடைப்பட்ட இடம் ஒன்று, பாலவாக்கம் நீலாங்கரை இடப்பட்ட இடம் ஒன்று, அப்புறம் உத்தண்டி ஒன்று, இந்த மாதிரி 4. மெரினாவிலே 2வது ஸ்பேஸ், மொத்தம் 5 இடம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் 1 மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது. எங்கே பண்ணிட்டாங்க? எங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சமாதி இருக்கு இல்லைங்களா, எம்ஜிஆர் சமாதி இருக்குங்களா, அதுக்கு பேக் சைட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா நம்ம அதுவும் பார்த்திங்கனாக்கா நம்ம மீன்பிடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாங்கள் வீடு கட்டுவோம் பார்த்திங்களா, இந்த மூங்கலில் வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை மூங்கலை மட்டும் கட்டிட்டு சும்மா லைட்டிங் மாதிரி போட்டுட்டு ஒரு கூரை போட்டு உட்கார வச்சு பார்க்குறாங்க. கடற்கரைனாலே மணல் தான் அழகு, அந்த மணலில் ஜாலியாக காற்று வாங்கிட்டு உட்கார தான் அழகு. இன்றைக்கி செலவு பண்ணி போடுறது நாளைக்கு குப்பையாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஆளுங்க மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நமக்கு தெரியாதுங்களா. அதனால் இது எங்களுக்கு இந்த பெருவலை இழுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெருவலைகளை உலர்த்துவதற்கு கஷ்டம். உலர்த்துவதற்கு இழுக்கிறதே கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா 60-70 பேர் இழுப்பாங்க. அப்போ 2 சைடு பார்த்திங்கனாக்கா நம்ம கணக்கு 140 பேர்கிட்ட இழுப்போம் ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அது மாதிரி எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா 7 வலை இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி வலை இருக்குது. அந்த சீசன் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அப்போ இவங்க போட்டுக்கிறாங்க இந்த போல் கொம்பு, இது எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ எங்களை ஒரு ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா ஒரு உரிமை, மற்ற சமூகம் நம்ம தப்பாக பேசக்கூடாது, மற்ற சமூகமும் நம்ம சேர்ந்து தான் வாழ முடியுமே. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான அடிப்படை ஆதாரமான வசதிகளை செய்து தரது கிடையாது. ஒரு குடியிருப்பு சான்றிதழ் தரது இல்லை, பட்டா கொடுக்கறது இல்லை. நான் இதை திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்குது எதுக்காகனாக்கா, ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டாலே அவங்களுக்கு பட்டா கொடுக்கணுன்றது.
63ல் ஏதோ பட்டா கொடுத்துருக்காங்க, காமராஜர் பீரியட் முன்னாடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 2 கவர்மெண்ட்டை மாறி மாறி வராங்க, யாரும் பண்ணல. அது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை இந்த இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு தான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபண்டை வாங்கணும், அந்த ஃபண்டை கண்ணாபின்னமாக செலவு பண்ணணும், எங்களை அதுக்கு அழிக்கணும். இதுதான் விஷயம். ஆனால் பிரதீப், இப்போ இந்த மீனவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சி, மீனவர்களோட வாழ்வாதாரத்தை சிதைக்கும் முயற்சின்னு ரொம்ப காலமாகவே இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த நீலக்கோடி திட்டம் அறிவிப்பு இதுலேருந்து இன்னும் வேகம் எடுக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்லை இப்போ இது வரைக்கும் என்ன பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் கேட்குறேன். ஆமாங்க, இப்போது இது வரைக்கும் என்ன பாதிப்புனாக்கா எங்களுக்கான ஒரு உரிமை தரவே இல்லை இல்லைங்களா? நம்ம அடிப்படையில் வந்து என்ன உரிமை தரல? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மீனவர்கள் வாழ்கின்ற பகுதி, மீனவர்கள் அவங்க வந்து பயன்பாட்டில் இருக்கிற பகுதி எல்லாமே மீனவர்களுக்கு தான் சொந்தம். சொந்தம் மீன்ஸ் அனுபவிக்கலாம், கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம். அவங்க வந்து யாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னே இருக்குது. எந்த விதத்துலையும் அங்கே வந்து ஒரு கட்டுமான பணியோ ஒரு கொம்போ நீங்கள் சார்ந்த வேலைகள் பண்ணுறதுக்காக அந்த இடம் பயன்படுத்தலாம். தொழில் ரீதியான இதுக்கு அதை அரசாங்கம் கூட வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது, வணிக ரீதியாக மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மீன் எப்படி விற்பனை செய்ய கூடமோ இல்லை பதப்படுத்துதலோ அது நம்ம பண்ணிக்கலாம். புரியுது. அந்த தொழில் ரீதியான நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இப்போ இல்லை, அது வெள்ளைக்காரங்க காலத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஆங்கிலேயர் அதை யோசிச்சாங்க போல இருக்கு. அந்த டைமில் நம்ம இந்த மீனவருக்கு வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை கொடுத்தாதான் அவங்க காலங்காலமாக அவங்க தொழில் செய்ய முடியுன்றதுக்கு. சரி, இப்போ நான் புரியறதுக்காக கேட்குறேன் பிரதீப். இப்போ மெரினா, இப்போ சென்னை வாசிகள் மெரினா தான் எங்கள் பிரதானமாக கடற்கரையே தெரியும் இல்லையா? இப்போ அதில் இப்போ என்ன பிரச்சனை அங்கே இருக்குது? மெரினாவில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மெரினாவில் என்ன பிரச்சனைங்க? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு காமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க இந்த நடவடிக்கைலாம் எடுத்துட்டாங்கனாக்க நாங்கள் இத்தனை 1000 கோடியை போட்டோம், இப்போதைக்கு 9 கோடின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 9 அந்த 9 கோடியில் என்னென்ன பண்ண இருக்காங்க? இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஹட்டு மாதிரி போடுறாங்க. ஒரு 10 அடி 15 அடிக்கு தூரமாக விட்டுவிட்டு ஹட்டு போடுறாங்க. உட்கார்றதுக்கு வந்து ஸ்டேர்ஸ் போடுறாங்க. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக என்னன்னாக்கா அந்த அப்போ எனக்கு புரியுது. அங்கே கடைகள், வணிக வளாகங்களா அப்படி கட்டுறாங்க. கடைகள் எல்லாம் ஏற்கனவே இப்போ நம்ம உள்ள நுழைகிறதுக்கே டிக்கெட் போட்டுருவாங்கன்னு சொல்ல வரீங்க. இப்போ மாதிரி போக முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது அதோட நிற்காது இல்லைங்களா? இப்போது பன்னாட்டு இது இந்த மோகமே பார்த்திங்கன்னா, நீலக்கோடி மோகமே பார்த்திங்கன்னா நம்ம தன்னிச்சையாக நமக்காக நம்ம உருவாக்கலை. ஏதோ வெள்ளைக்காரன் ஒருத்தன் வெளிநாட்டில் வந்து ஒரு இந்த நீலக்கோடி அதுக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த வசதிகள் இருந்ததுன்னா நாங்கள் நீலக்கோடி சான்றிதழ் தருவோம் அப்படின்றோம். இந்த நீலக்கோடி சான்றிதழ் வாங்கிட்டாங்கனாக்கா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிடுன்ற மாதிரி அவங்களோட கணக்கு. அதுதான் சுற்றுலாத்தலம். சரி, சுற்றுலாத்தலம். சரி, இப்போ மெரினா சுற்றுலாத்தலமான நல்லதானே பிரதீப், ஏன் எதிர்க்கிறீங்க? ஐயா நல்லதாங்க. இப்போது நம்ம அனுபவிக்கிறது நம்ம உரிமையாக, இப்போ நம்ம வீட்டை வந்து நம்ம உரிமையாக வச்சுக்கிறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட நம்ம வீட்டை வாடகை போகிற மாதிரி இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நாளைக்கு நம்ம போகும்போதே கேள்வி கேட்போம். ஒரு டெண்டரே வச்சுங்க, நம்ம டெண்டர் எடுக்கல, நம்ம ஆளுங்க எடுக்கலன்னு வேற யாரும் பெருமுதலாளி வருவான். பெருமுதலாளி இல்லை, வெளிநாட்டுக்காரனே எடுக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. அந்நிய நாட்டிலேருந்து இதை முதலீடு போடுறேன், இந்த திட்டத்துக்கு நான் வந்து ஒரு 1000 கோடி போட்டுறேன், 10,000 கோடி போட்டுறேன்னு சொன்னால் நம்ம பெரிய மால் கூட கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்டுவாங்க இவங்க. ஏன்னா கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே இது ஒன்று வரப்போகுது, அதை சுற்றி எல்லாமே கட்டாயமாக அந்த நோக்கி தான் போகிறாங்க இவங்க, அதை நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் இது என்னென்னா பாரம்பரியமாக நாங்கள் மீனவர்கள் வாழ்கிற எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த மீனவர்கள் உள்ளே போகிறது, இந்த மீன் வலை உள்ளது தான் கஷ்டமாயிடும். ஆமாம், எல்லாம் கட்டிடமாயிடும். அப்புறம் எப்படி நீங்கள் உள்ளே போவீங்க? இல்லை, நம்மளுடைய பரப்பே சுருங்கிடும். பரப்பே சுருங்கிடணும் இருக்குது. இப்போ எப்படின்னாக்கா ஒரு கட்டுமான பணியை உருவாக்கிட்டு அவங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கனாலே அவங்க சொல்கிற டைம் தான் நம்ம போகணும்னு வச்சுங்க. இப்போ நாங்கள் உட்காந்துட்டு கடலை பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த காற்று வருதுன்னு நம்மளால் துல்லியமாக சொல்லிடுவாங்க. மீன் வர்றது அந்த மாப்பை பார்த்து சொல்லிவிட்டு அப்போயே வளர்த்துடுவாங்க. ஆனால் அப்போ அந்த சூழ்நிலையே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க சொல்கிற டைம் தான், நீங்கள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு தான் நீங்கள் போகணும், இந்த டைமில் வந்து இந்த நாட்டுக்காரங்க வராங்க, அந்த நாட்டுக்காரங்க வராங்க. இப்போ இதெல்லாம் உங்களுடைய கணிப்பா? இப்படிலாம் ஆகும்னு நீங்கள் ஒரு கற்பனாவாதமாக சொல்கிறீங்களா? இல்லை, எனக்கு புரியல. கற்பனாவாதம் இல்லை, இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவளத்தில் இருக்குது. கோவளத்தில் எங்கள் ஆளுங்களுக்கு பாதிப்பு இருக்குங்களா? எங்கள் ஆளுங்க உள்ள கூட என்ன பாதிப்பாங்க எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதே இடத்துல நம்ம அவங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. புயல் காலத்தில், மழை வெள்ள காலத்துலலாம் போட்லாம் நிறுத்தினாங்க. இப்போ போட்டு நிறுத்த முடியல. இந்த இடத்த நிறுத்தக்கூடாது, நீங்கள் தள்ளி அண்ணனை பார்க்கணும் போகணுன்றாங்க. அந்த சைடு போனாக்கா நம்ம ஊரோட எல்லை தான் இருக்குது. கோவளம்ல இந்த நீலக்கோடி இப்போ அரங்கேற்றிட்டாங்களா? வந்துருச்சு, இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அப்புறம் புதுச்சேரியில் இருக்குது. புதுச்சேரியில் அதே மாதிரி மீனவர்கள் அப்புறப்படுத்திட்டாங்களே. இது பின்னாடி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாக தான் இருக்கும்.
ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கையோடு இருக்கிற ஒரு சமூகம், கடலும் கடற்கரை தான் நம்ம வாழ்வாதாரமே இல்லை. அப்போ என்ன எந்த எண்ணத்தில் இப்படி பண்ணுறதா நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியாளருக்கு வந்து முன்னாடி ஆட்சியாளருக்கு வந்து அதிமுகவை வச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ம். எப்படின்னா நமக்கு வந்து பெருசாக ஒரு உரிமையை கொடுத்து பக்காவாக வைக்கணுன்றது இல்லைன்னா கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளருக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் வேலையே. 2011க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாலம் எடுத்துகிட்டு வந்தாங்க. மேம்பாலம் எடுத்துகிட்டு ரொம்ப முழு மூச்சாக இறங்கினாங்க. அதோடைய பிரதிபலன் என்னாச்சுனாக்கா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணோம். அப்பா அப்பா ஜெயக்குமார் இருக்கும்போது அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவருடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த போராட்டம் நடத்தின ஒரு விளைவாக தான் அடுத்தது ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் கையெழுத்தே வந்து இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் திட்டம் மேம்பால திட்டம். எப்படின்னா லைட் ஹவுஸ்லேருந்து நொச்சிக்குப்பம் முதல் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து பாலவாக்கம் வரைக்கும் வர மேம்பால திட்டத்தை வந்து கைவிடுறோம். ஏன்னா இதில் வந்து பெருமளவு மீனவ மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, கோவில்கள் பாதிக்கப்படுது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதனால் வந்து இந்த திட்டத்தை வந்து அறவே கைவிடுறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு லெட்டர் பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த திட்டத்தை இப்போது இந்த ஆட்சி போன 5 வருஷம் இல்லை 10 வருஷமாக எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து இதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய ஒரு எப்படின்னா பேரை மாற்றி வேறு ஒரு திட்டமாக வெளியேற்றிட்டு வராங்க. இப்போ உங்களை போன்ற நிறைய மீனவர் அமைப்பு, சங்கம், இயக்கங்கள்லாம் இதோட இந்த பாதகங்கள் சொல்லுவீங்களா? இவ்வளோ சிக்கலாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? துறை சார்ந்த அமைச்சர் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்காங்க, அதில் நீங்கள் அவங்க இதை பகிர்ந்துக்கலையா? எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்குங்க. எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கு. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க்கலான்னுவாங்க. இந்த ஒரே ஒரு அர்த்தம் பார்க்கலாங்க, கண்டிப்பாக இதை பார்க்கலாம் அப்படின்னு தான் தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சமுதாய அடிப்படையில் வந்து கட்சி இருக்குது, அமைப்பு இருக்குது. எல்லாத்தையும் மீறி பஞ்சாயத்து ரீதியாக எல்லா ஊர் பஞ்சாயத்து ரீதியாக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கிறாங்க. கடந்த சனிக்கிழமை தான் அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஒருங்கிணைப்பாளராக வந்து திருவான்மியூர் குப்பத்தை சேர்ந்த திரு நாமதேவ் அவர்களுடைய மகன் ரத்தினவேலு அவர்களை வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க. மற்ற ஒரு ஊருக்கு 2 பேரை போட்டு நியமித்து வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து அரசுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை காட்டும் கட்டாயமாக. இப்போ இந்த நீலக்கொடி திட்டம் எந்த அளவில் இருக்குது பிரதீப்? இப்போ அதாவது அனுமதி கொடுத்துட்டாங்க, அறிவிப்பு வந்துருச்சா? இப்போது நிதியும் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, 9 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களா சென்னை மாநகராட்சி? அந்த 9 கோடி எந்தெந்த பணிகள், மெரினா, வேற என்னென்ன எந்தெந்த பகுதிகள்? மெரினா மட்டும்தாங்க 9 கோடி மெரினா. இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திட்ட வரைவு கொடுத்துருக்காங்களா? நம்ம மெரினா போய் பார்த்தாலே தெரியுது. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஆர்ட்லாம் போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அண்ணாண்ட பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படின்னா அந்த ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. அடுத்த ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா நொச்சிக்குப்பத்திலே போடுறாங்க கரெக்டாக. இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிற மெரினா முழுமைக்குமே அது வந்துடுமா? ஆமாம், அவங்களோட பிளான் அப்படி தான். அவங்களோட பிளான் என்ன, மெரினா முழுமைக்குமே போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எங்கே வருதுனாக்கா நொச்சிக்குப்பம் நம்ம மீனவர் எப்படின்னா நம்ம போட்டு நிறுத்திக்கணும் பார்த்தீங்களா, வலை கூட வைக்கிற இடம் இல்லை, போட்டு நிறுத்தணும் பார்த்தீங்களா, அந்த நிற்கும் இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வருது. அப்போ அந்த படகுகள் இப்போ நீங்கள் எங்கே நிறுத்துவீங்க? எங்கே உங்கள் வலைகளை உலர்த்துவீங்க? அதை யோசிக்கணும், அவங்க தான் யோசிக்கணும். இப்போ நம்ம நெய்தல் மக்கள் பிரதீப், நீங்கள் காலகாலமாக இருக்கும்போது ஒரு மாற்றாவது கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். எப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட முடியும்னு கேட்குறேன். கரெக்ட் தாங்க. அதுதான் அவங்க வந்து அவங்களுடைய எய்ம் வந்து இவங்களை கேட்கணும், இவங்களை வந்து இவங்களுடைய தேவை என்ன, இவங்களுடைய இதனால் என்ன பாதிப்புன்றது வந்து பொதுமக்களை வந்து கேட்டு கருத்து கேட்பெலாம் நடத்துறதே இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இது பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அதை உடனே பண்ணிடுறது. நம்ம வீட்டில் அழகுப்பட்டோம்னா நம்ம வீட்டில் நம்ம தான் பண்ணணும் வேணும்னா, இன்னொருத்தர் வந்து பண்ணாக்க நம்ம ஏற்றுக்குவோமா? ஏன் அது நீங்கள் பண்ணுறது வந்து அந்த நீலக்கொடி சான்றிதழ் வாங்கணும்னு ஏன் பண்ணுறீங்க? மீனவர்களோட எங்களோட கலந்து எதை பண்ணால் உங்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்படாது, எதை பண்ணால் உங்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்படும். இல்லை, ஒரு வலுவான சமூகம்ல பிரதீப். ஆமாம், ரொம்ப வலுவான சமூகம். அதாவது நான் சமூகமாக சொன்னாலும் வலுவான சமூகம். நீங்கள் பொருளாதார நிலையில் பார்த்தாலும் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய ஒரு சமூகம் அப்படி கூட நான் குறிப்பிடலாம், அது பெருமை வாய்ந்தே. அப்போது இவ்வாறு பாதிப்பை மனதில் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை வந்து இவங்களால் செஞ்சிட முடியுது. எப்படி இது புரிஞ்சுக்கிறது? செஞ்சிட முடியுது இல்லைங்க, எல்லாமே நம்ம நிறுத்தி தான் இருக்கோம். அப்போ 1979 இப்படி நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது இல்லை, முன்னாடிலாம் நிறைய வந்திருக்கு. ஐயா எம்ஜிஆர் ஐயாவே பார்த்தீங்கன்னாக்கா மெரினாவை வந்து அழகுப்படுத்தணுன்ற திட்டத்தில் கட்டுமரங்களை எல்லாருமே அப்புறப்படுத்தினாங்க.
அது ஒரு சிலருடைய தவறுதலாக அவர்கிட்ட சொன்னதுனால அது அவர் வந்து மீனவர் மக்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்த நபர் தான் அவர். கட்டாயமா கட்டாயமா. ஏன்னா அந்த சம்பவத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து மெரினா புரட்சி மாதிரி ஆயிடுச்சு அது. ஓ, அப்போ அந்த கட்டுமரத்தை எடுக்கும்போது எங்கள் ஆளுங்க வந்து 7 பேர் இறந்துட்டாங்க அந்த போராட்டத்துல. ஆமாம், அந்த போராட்டத்தில். அப்போ வந்து தேவாரம் ஐயா தான் இருந்தார் போல. ஐஜியா. ஓ, ஐஜி அவர் கடைசியில் நம்மளுடைய எழுச்சி, நம்மளுடைய வேகம், நம்மளுடைய இது பார்த்துட்டு முடிஞ்சிச்சு. அப்போவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த இதுவை விட்டு வெளில வந்துடுங்க, அந்த திட்டமே வேணாம் அப்படின்ட்டு. சரி. ஆனால் இப்போ இந்த திட்டத்திற்கு நிதி கூட ஒதுக்கிட்டாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்துச்சு, என்ன பண்ண போறீங்க? ஏன் நிதி ஒதுக்குனா கொடுங்க, எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக வலுக்கும். ஏன்னா இப்போ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். கட்டாயமாக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சம்மட்டடி கொடுக்கும் கட்டாயமாக. இன்னும் 6-7 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது இல்லையா? இப்போதான் நிதி ஒதுக்கி அவசர கதியில் போடுறாங்க போது இது பெரிய ஒரு எதிர்விளைவுகளை உருவாக்குன்றது ஆட்சியாளர்களுக்கு சொல்லலை யாரும். அவங்களுடைய மைண்ட் என்னன்னாக்க நம்ம எதையுமே இல்லை அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அது எங்களுடைய முடிவுன்னு இருக்காங்களா? இல்லை, எதையுமே அவங்க பண்ணவே இல்லை. இந்த 4 ஆண்டுகளும் 4 மாதமாகவும் எதையுமே பண்ணவே இல்லை. சும்மா பெயர் மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு 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 திட்டத்துக்கும் பெயர் மட்டும்தான். ஸ்டாலின் திட்டம், கலைஞர் திட்டம் இப்படி மாற்றினுக்கிறாங்களே தவிர மற்றபடி புதுமையாக எதையுமே புதுசாக வருங்கால சந்ததியினருக்குன்னு எதையுமே பண்ணல. எல்லாரையும் கையேந்திர அளவுக்கு தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னாக்கா, இந்த மாதிரி அழகுபடுத்தி விட்டால் நமக்கு ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் பண்ணுறாங்க. இது எப்பேற்பட்ட ஆபத்துன்றதை அவங்க கண்டிப்பாக உணர்வாங்க. ஆபத்து என்பது உங்கள் சமூகத்துக்கு தானே? சமூகத்துக்கு ஆதரவு இப்போ எங்கள் சமூகம் ப்ளஸ் இப்போ அப்படி தான் பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். ஆமாம்மா, அவங்க பார்க்குறது நம்ம சமூகம்னு பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னாக்க மீனவர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய எழுச்சின்றது அவங்களுக்கு தெரியும் கட்டாயமாக இன்னும் கொஞ்ச நாள். இப்போது எல்லா இயக்க அமைப்புகளும் இதை எதிர்க்கிறாங்களா? ஆமாங்க, கட்டாயமாக எல்லா இயக்கம் தான் எதிர்த்து தான் ஆவாங்கய்யா. எதிர்க்கிறாங்க தான். ஆமாம், கட்டாயமாக. உங்கள் மீனவர் சமூகத்திற்கு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் கூட அந்த அந்த சமூகத்திலிருந்து வராதவராக இருக்கிறாரு. ஆமாங்க, அந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சியாளர் பார்ப்பதா சொல்கிறாங்களே. ஏன் அது அப்படியே புரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லைங்க. இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, திமுக இது ரெண்டுமே பார்த்திங்கனாலே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து யாருமே அந்த கட்சியில் இருக்கிறவங்க கூட எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த பொறுப்பை மட்டும்தான் பாதுகாத்துக்குவாங்களே தவிர இது வந்து நமக்கு நம்ம வருங்கால சந்ததியினருக்கு கெடுதல்ன்றதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவாக தான். ஒரு சிலர் மட்டும்தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போராடுங்க, நான் வந்து நிற்க முடியாது, நான் நின்னா என்னுடைய பதவி போய்டும், இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி எங்களுக்காக இறங்கி வந்து எந்த தலைவரும் ஒன்றும் இறங்கலை. இப்போது நான் கடந்த முறை கூட அவங்க மீனவர் சாந்தின்னு ஒரு அமைப்பை சேர்ந்தபோது நமக்கு இதே நேர்காணல் உட்காந்தப்போ கூட அவங்க சுனாமி வந்தபோது அந்த மறுவாழ்வு மையம் திறக்க சொல்லி அவருக்கு வீடு ஒதுக்க சொல்லி நடந்த அந்த உத்தரவு கூட இன்னும் எங்களுக்கு வரல அப்படின்லாம் நிறைய அதிருப்தி தெரிவிச்சாங்க. நீங்கள் காசிமேடு அம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மீனவ சாந்தி. இல்லை சொல்கிறேன். அப்போ சுனாமி நடைபெற்று எத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்ட போது கூட அப்போது தர வேண்டிய நிதி உதவி கூட இன்னும் தரல. இல்லை, சரிவேற தரல தான் கண்டிப்பாக. அப்படின்ற நிறைய அதிருப்திகள்லாம் வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். சுனாமியில் வந்து பாதிக்கப்பட்டது மீனவர்கள். அந்த மீனவர்களோட ஃபண்டை வந்து அம்மா வந்து உண்மையிலே நல்லா பண்ணாங்க. நம்ம பண்ணலாம் சொல்ல முடியாது, பண்ணாங்க. அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணாங்க. அந்த ஃபண்ட் அப்படியே வந்து நம்ம தானே வரப்போகிறன்றதுனால தான் பொது நிதியில் போட்டாங்க எல்லாத்தையுமே. அதனால் அது வந்து பொது நிதியில் போயிடுச்சு தவிர நமக்கு முழுமையாக நமக்கு அதை பண்ண முடியலை. மீனவர் நலவாரியத்தோட செயல்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் பரவாயில்லைங்க. அது எப்படின்னாக்க நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். அந்த கொடுக்குறதுன்றதெல்லாம் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 1500 1800 ஆச்சு, 1800 2400 ஆச்சு. இப்போ வந்து ஒரு 4500 வரைக்கும் தராங்க. நம்ம கட்டுறது வந்து அந்த நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை கரெக்டாக போதா? அவங்க போலன்ற மாதிரிலாம் சில விமர்சனங்கள் வந்தது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ எப்படின்னா புதுசாக இப்போ 18 வயசு ஆகிடுச்சுனாக்கா தொழில் செய்கிறவங்க அந்த நலவாரியத்தில் சேரணும் அப்படின்னாக்கா சேர முடியல. ஏன் முடியல? அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு வந்து இதுலேருந்து யாருன்னா மைனஸ் ஆனால் தான் ஏற்ற முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மைனஸ்னாக்கா அப்போ இறக்கணும். அப்போ அவங்களோட அப்போ யார் சொல்கிறா? அது எப்படி? அது சீரியஸ்லி அதே தானே சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் ஜியோ வரல. எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ புதுசாக ஒரு 5-6 வருஷமாக புதுசாக ஒருத்தர் கூட சேர்க்கல. அவங்க எல்லாமே பணமும் கட்டுறாங்க, ஆனால் பணம் திரும்பி வர மாட்டேது. அதான் பெரியது காரணம். வந்து இருங்க, வேறு யாராவது மைனஸ் ஆனால் அந்த மைனஸ் ஆனான்ற வார்த்தை என்னன்னாக்கா இறந்தால்
அப்படி தான் ஒரு 10 பேர் இறக்குறாங்க, 10 பேர் இதுவாகிறாங்கனாக்கா அந்த 10 பேர் நாங்கள் சேர்ப்போம். அப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பேர்னா 100 பேருக்குள்ளே வச்சுக்கணுன்ற மாதிரி தான் மீனவரை நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை அப்படி தான் அந்த உங்கள் நிபந்தனைகள் ஏதாவது இருக்கா, உத்தரவு அதெல்லாம் ஏதாவது இருக்கா, கிடையாதுங்கய்யா. அரசாணை இருக்கா, 18 வயசு நிரம்பிய ஒவ்வொருத்தருக்கும் அது கண்டிப்பாக வழங்கி தான் ஆகும். சேரணும் அப்படின்றது? ஆனால் இவங்க சேர்க்க இவங்க மாட்டாங்க. சேர்க்க மாட்டாங்க. ஏன் அதை இப்போ ஃபிஷர் போர்டு ஆக்ட் டெஸ்ட் பண்ணுறதுங்களா அது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுடைய தவறுதலான இதுதான் அது. எந்த ஆட்சி இருந்தால் கூட குறிப்பிட்ட சில சமூகங்கள் ரொம்ப கட்சிக்கு இணக்கமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, வலுவாக இருப்பாங்க, பலம் சேர்க்கும் மாதிரி இருப்பாங்க. அப்படி பொதுவாகவே மீனவர் சமூகம், மீனவ மக்கள் வந்து ஆளும் தரப்புக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பதை பார்ப்போம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதிமுக ஆட்சியின் போது அது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த சமூகம் ரொம்ப இணைப்பாக இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப வலுவான ஒரு ஆதரவு தருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆட்சியாளர்களும் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தொடர்ச்சியாக குறிப்பாக அந்த கடலோர மீனவ மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சு தான், இல்லை அதை தான் செயல்பாடாக வச்சு இவங்க நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க உங்களை போன்ற இயக்கங்கள். அப்படி முழுமையாக அப்புறப்படுத்திட்டா என்ன ஆகுன்றது ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்காங்களான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற இடம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை இல்லை, அவங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி யோசிக்கல, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் யோசிக்கிறாங்க. இல்லை ஆனால் எப்படி மீன் பிடிப்பீங்க, எப்படி உலர்த்துவீங்க, எங்கே படகு போடுவீங்க, உங்களுடைய அந்த ப்ராசஸிங்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், இயற்கையாகவே உங்களுக்கு சில படிநிலைகளுக்கு அப்புறம் தானே மீன் பிடிப்பீங்க. அதை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அப்போ நான் அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க வந்து என்னன்னாக்கா ஊர் இருக்குது பார்த்திங்கன்னா, நாங்கள் வாழ்விடங்கள் இருக்குல்ல, அது மட்டுமே அவங்களுக்கு போதுமானதுன்னு ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க. அதான் கேட்குறேன். இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது மட்டும் இல்லை, இயற்கைக்கு ஏற்ப வாழ்கிறவங்க நம்ம. முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டா இருக்குனாக்கா புயல் காலத்தில் தள்ளி போட்டுக்குவாங்க. கொட்டா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு பின்னாடி பக்கம் போய் போட்டுட்டு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டம்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எப்படின்னா முதலாளிகள் இல்லை வெளியாட்கள் வந்துட்டு நம்மளை அந்த பின்னாடி போக முடியாத அளவுக்கு, பின்னாடியும் போக முடியாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு நம்மளை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இடத்தையெல்லாம் ஒன்று அரசாங்கம் வந்து தார வாக்குது, ஒவ்வொருத்தரும் நம்மளை ஆசை காட்டிட்டு வாங்கிடுறாங்க. இதை மாதிரி நடந்து போகுது. அப்போ வந்து நம்ம ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு, தெற்கு பக்கம் வடக்கு பக்கம், இந்த 2 பக்கத்தை மட்டும்தான் நம்ம வந்து மையப்படுத்தி வாழணும். ஒரு பீச்சுக்கிட்ட நம்ம வீடு இருக்குனாக்கா தெற்கு பக்கம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுனாக்கா நாங்கள் அந்த பக்கம் போட்டெலாம் வச்சுக்குவோம், வடக்கு பக்கமும் போட்டெலாம் வச்சுக்குவோம். இந்த புயல் காலத்தில் சேஃப்டிக்காக எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து போட்டு வலை இன்ஜின் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம பாதுகாக்க வேண்டியது. அது பாதுகாக்கிறதுக்காக நம்ம அந்த சைடில் மாற்றி வைப்போம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மீதி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றிடலாம். ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டாக்கா அவங்களோட வருமானத்தை தான் பார்க்குறாங்களே தவிர. இப்போ தற்போது எந்த பகுதியில் இது நடைபெற்று முடிந்திருக்கு? கோவளமா? கோவளம் முடிஞ்சிருச்சு. கோவளத்தில் ஒன்று முடிஞ்சிச்சு, ஒரு பார்ட் முடிச்சிட்டாங்க. அங்கே தான் கடுமையான பாதிப்பா இப்போ? இப்போ அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து இந்த பாதிப்பால் இப்போ என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, எப்படி அவங்களோட வேலை போயிட்டுருக்கு இப்போ? என்ன ஆனாங்கனாக்கா ஒரு விசாலமாக வாழ்ந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே நிறுத்திடுறாங்க. விசாலமாக இப்போ நம்ம வாழ்கிறதுக்கும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் இல்லாமல் உங்களுக்கு இதான் இடம், இதை தாண்டி நீங்கள் வர முடியாது, இதை தாண்டி நீங்கள் வந்து வலை இழுக்கக்கூடாது, நீங்கள் வலை இழுக்குதான் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா கெஸ்ட்டு வந்துடுவாங்க உள்ளே, வெளிநாட்டிலேருந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்கா நீங்கள் உள்ளே வரக்கூடாது. இப்போ விஜிபிலாம் இருக்குது பார்த்தீங்களா, விஜிபி கோல்டன் பீச்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுங்க கொடுத்தது தான். நம்ம ஆளுங்க வந்து அரசாங்கம் வந்து ஆசை காட்டி சொல்கிறாங்க இவங்க வந்துட்டால் நல்லாயிருக்கும், இந்த இது வந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரம் பெருசாகிடும், உங்களுக்கு வந்து படிப்புக்கெலாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணுவாங்க, உங்கள் பசங்களுடைய கல்வி வந்து உயர்ந்துடும், அப்படிலாம் நம்மளை ஆசை காட்டி. அப்படிலாம் பண்ணாங்களா? ஆமாம் அப்படி தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அப்படிலாம் உயர்ந்துச்சான்னு கேட்குறேன். வாழ்வாதாரம் உயர்ந்துச்சா? பிள்ளைகள் படித்தார்களா? அவங்க உழைக்கிறாங்க, அதாவது எங்கள் ஆளுங்க உழைக்கிறாங்க, அதுக்கான ஊதியத்தை வச்சுக்கின்னு படிக்க வைக்கிறாங்க தவிர மற்றபடி. ஸோ இந்த ஆசை வார்த்தைகள் எல்லாமே ஆசை வார்த்தைகளாக தான் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ கோவளம்ல அதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். மெரினாவும் ஆரம்பிச்சிட்டாங்களா? மெரினாவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் நிறுத்துவது ஒரு நொச்சிக்குப்பம் பஞ்சாயத்து வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எதிர்ப்புக்காக? ஆமாம், எதிர்ப்புக்காக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். இது வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு. நீங்கள் ஏதோ அந்த சைடில் நீங்கள் பண்ணீங்கன்றதுனால நாங்கள் அதை வேண்டான்ட்டோம். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. நீங்கள் அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை கை வைக்கிற மாதிரி இருந்தால் இதை வந்து நாங்கள் இனிமேல் கூட விட மாட்டோம். அரசு தரப்பு என்ன சொன்னாங்க? அரசு தரப்பு வந்து இப்போதைக்கு கைவிட்டுன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க.
ஓ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நம்ம நெய்தல் மக்கள் கட்சி தலைவர் பாரதி ஐயாலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் பேசும்போது நிறுத்திடுறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நிறுத்திட்டாலும் கூட அதுக்கான டெண்டர் திரும்பவும் விட்டுருக்காங்க. இல்லை நிறுத்திட்டு இப்போ எதுக்கு விட்றாங்க? அதுதான் அதுதான் இப்போ ஏன்னா இப்போது எங்கள் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஆராய்தல் இருக்காது. கடல் ஆராய்வாங்க, தொழில் ஆராய்வாங்க, இயற்கை தெரியும், இயற்கை ஆராய்வாங்க. மற்றபடி இவங்களோட சூட்சமம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி நம்மளை வந்து இது பண்ணுறாங்கிறது தான் தெரியாது. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் இப்போ நான் சொன்ன பாரதி ஐயா அவர்கள், அப்புறம் நம்ம பேசியிருக்காரு நம்ம அமரலோக 2 மாதம் முன்னாடி வந்து பேசினார். ஊரூர் குப்பம் பார்த்திங்கன்னா சரவணன்ட்டு இவங்க எல்லாமே வந்து இதில் வந்து முழுமையாக நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, இதை வந்து ஆழமாக நம்ம சிந்திக்கணும், ஆழமாக நம்ம ஆராயணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டீம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் கவர்மெண்ட் என்னென்ன அசைவு, ஒரு சின்ன அசைவு அந்த கூட அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கிறாங்க. அதனுடைய விளைவாக தான் இப்போ வந்து பஞ்சாயத்து ரீதியாக ஒரு பேரமைப்பு உருவாகியிருக்கு. அது அதனால தான் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், வருகின்ற 9ஆம் தேதி பார்த்திங்கனாக்கா இது 9 அல்லது 12 சென்னை மாநகரம் தழுவிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. எந்த நீலக்கொடி எதிர்ப்பு அதனால் என்னென்ன எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதனால் அதை எதுக்காக நீங்கள் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு முனைப்பாக இருக்கிறீங்க, அது வந்து அதே மாதிரி எங்களை வந்து கன்சல்ட் பண்ணாமல் பண்ணுறது பெரிய தப்புன்றதை உணர்த்துறதுக்காக. இப்போ இந்த நீலக்கொடி திட்டத்து மூலிமா தமிழக கடற்கரை எங்கேருந்து எது வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தலான்னு நினச்சிருக்க அரசு வந்து இப்போதைக்கு 5 இடம் பண்ணுவாங்க. 5 இடம் சொன்ன இடங்கள் அவங்களோட பிளான். ஃபஸ்ட்டு வந்து மெரினா லாஸ்ட் ஸ்பேஸ், அதான் நம்ம அந்த சமாதி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஆரம்பித்து நொச்சிக்குப்போம். அதுலேருந்து நொச்சிக்குப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருவான்மூர். இப்போ எண்ணூர்லாம் அது வராதுங்களா? எண்ணூர்லாம் வராது. எண்ணூரில் அவங்க வந்து அதை பண்ண சாத்தியக்கூறே இருக்காது. ஏன்னா இடம் அந்த கரை கிடையாது. இடங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ். ஆமாம், அந்த ஜிக்ஸாக் ஆனதுக்கு காரணமே கவர்மெண்ட்டு அரசு இந்த அரசாங்கத்தை நடத்துறவங்க தான். மண் அரிப்புனால. இப்போ துறைமுகம் ஃபஸ்ட்டு ஒரு போட்டாங்க, வரவேற்கிறது தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்கணும்னா பிளான் பண்ணணும், மக்கள் இல்லாத இடத்துக்காக பிளான் பண்ணியிருக்கணும் கொஞ்சம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது குடியிருப்புகள் இல்லாத பகுதி கொஞ்சம் லாங்காக நம்ம பிளான் பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்ச நாள் அவங்க அங்கே வாழலான்றதை இது பண்ணலாம். இவங்க கரெக்டாக நம்ம அந்த ஸ்பேஸ் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம அந்த ஒரு ஊர் ஒன்று நல்ல பேர் மாறுது, நல்ல தண்ணி ஓட குப்பம். அது பார்த்திங்கனாக்கா விசாலமான ஊர், ஒரு 12 லைன் இருக்கும். பீச்சுக்கிட்ட 12 லைன், கோயிலுக்கு அப்புறமே 12. எண்ணூரில் தான் இருக்காது. எண்ணூர் காசிமேடுக்கு அடுத்த ஊர். காசிமேடுக்கு அடுத்த ஊர். அந்த ஊரே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஊரே இல்லாமல் குப்பமே இல்லை. ஆமாம், அந்த குப்பமே கிடையாது, இல்லை. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை எங்கே அடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவற்றூரில் ஒரு வத்திப்பெட்டி மாரி ஒரு 10 அடுக்கு மாடியில் சின்னதாக அடிக்கிட்டாங்க. அவங்க எப்படி இயற்கையாக வாழ முடியும்? அவங்க எந்த தொழில் பண்ணுறதாலும் அங்கேருந்து இங்கே ஓடிற மாதிரி இருக்குது. ஒரு நேரத்துக்கு எழுந்து போக முடியல, தூக்க கலக்கத்தில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது நிறைய. இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்க்குறதில்ல, இதை யோசிக்கிறதே இல்லை. அவங்க என்ன கமிஷன் பேசிக்கில் ஆட்சி நடத்தணும், அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இப்போது இந்த அரசு, மத்திய அரசு பொறுப்பேற்ற போது மீன் வளத்திற்குன்னு தனி மீன்வள அமைச்சகம் உருவாக்கும்லாம் சொன்னாங்க இல்லையா? பாஜக அரசு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. அது இன்னும் செயல்படுத்தலை இல்லையா? மீன்வள அமைச்சகமும் செயல்படுத்திட்டாங்க, அதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. அந்த மீன்வள அமைச்சகமும் இங்கே இருக்கிற மீன்வளத்துறை யாருக்காக வேலை செய்கிறாங்கன்றது தான் முக்கியமே. ஒரு துறையை வந்து அது சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யலை. விவசாயத்துறை கூட பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக வேலை செய்யலை, அவங்களும் அவங்களோட சாதகத்துக்காக தான் வேலை செய்கிறாங்களே தவிர விவசாயத்துக்கு இதை பண்ணால் இந்த சாகுபடி மகசூல் நல்லா அதிகமாக வரும், இதை பண்ணால் நீண்ட நாளுக்கு நம்ம வெளியில் போகாமல் நம்ம இங்கேயே சாப்பிட்லாம், இல்லை ஏற்றுமதி பண்ணலான்னு யாராவது யோசிக்கிறாங்களா? பார்த்தீங்களா? அது யோசிக்க மாட்டாங்க. அது ஏதோ அந்த முன்னாடி இன்னும் 4000 ரூபா கொடுத்துருந்தாங்களா, 1000 ரூபா போட்டு ஏற்றிடலாம்ப்பா, 6000 ரூபா கொடுத்துக்கிறாங்களா? நீங்கள் சொல்கிறது எது? இந்த மீன்பிடி தடை காலத்தில்? தடைக்காலம், இடைக்காலம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு தான். நம்ம ஆளுங்க அந்த 500 1000 ஏற்றிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்களே தவிர ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு தெரியுது என்னென்ன இவங்க ஏற்றுறதோட விளைவு நமக்கு என்னான்றதுலாம். அதுதான் இப்போ இந்த எதிர்ப்பு இந்த பகுதியில் அந்த குறிப்பிட்ட உங்களுடைய பஞ்சாயத்து சபை எதிர்ப்பு தெரிவித்து நாங்களும் கைவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் டெண்டர் விட்டுருக்கதாகவும் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதான் ஏமாத்து வேலைங்கய்யா.
இல்லை அப்போ என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க என்ன பார்த்துருப்பாங்கனாக்க, இதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகளை வச்சு சரி பண்ணிக்கலாம். உங்களை பேசி சரி சரி கட்டிக்கலாம்னு பண்ணிக்கலாம் யோசிக்கிறாங்க. மீன்ஸ், இப்போ திமுகவில் இருக்காங்கன்னு வச்சுங்க, புரியுது. அந்தந்த ஊர் பிரதிநிதிங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம இந்த திட்டத்தை பண்ணிடலாம். நம்ம கொண்டு வந்துடலாம் வந்து அரசாங்கம். அப்படி தானே இப்போ இந்த மீன் மார்க்கெட்டும் பண்ணாங்க. ஒரு மீனவரை போய் நீங்கள் கேளுங்க, நாங்கள் முழு மனசோட நாங்கள் மீன் விற்கிறோம்னு சொல்லுங்கள். இப்போ ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ஆரம்பிக்க அது ரொம்ப பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன பிரச்சனை அதில்? ஐயா பிரம்மாண்டம் இருக்குதுங்க ஐயா. இல்லை பாதுகாப்பு தானே உங்கள் வெயில் மழையெல்லாம் தடுக்குது. ஐயா ஒரு பார்வையாளராக நான் இல்லை சொல்லலை. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எங்கள் ஆளுங்களே வந்து வெயில் மழை எல்லாத்துலேயும் இருந்து வாழ்கிறவங்க தான், ஓகேங்களா. எங்களுக்கு வந்து அந்த விசாலமாக வாழ்கிறது தான் வாழ்க்கையை தவிர, ஏதோ இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்டுட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு போயிட்டு அந்த மாதிரி. இல்லைங்க, அங்கே மீன் விற்கிறது தான், அது விற்பனை கூட மட்டும்தானே. ஆமாம், விற்பனை கூட. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை நீங்கள் ஏற்கலையா? ஒருத்தர் கூட இல்லை, கண்டிப்பாக ஏற்கல. என்ன காரணம்? அது வந்து வலுக்கட்டாயமாக தானே உள்ள புகுத்துறாங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்களுக்கு விசாலம் வேணுங்க. இப்போது ஒரு மீன் பிடி நம்ம மீன் விற்பனை செய்கிறோன்னாக்கா, எங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு மாதிரி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அது ஒரு நம்ம நீங்கள் பார்க்கலாம், மற்றவங்களுக்கு வேணால் அது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வரிசை கடைகளும் வெளியில் இருக்குது தானே, இயற்கையாக மண்ணில் இருக்குது. இப்போ இல்லை, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்கல்ல. ஆமாம், எல்லாரும் அப்புறப்படுத்திட்டாங்க. அதனால் வந்து பாதிப்புன்றது வந்து எங்களுக்கு தான். அது வந்து நீங்கள் ஏற்கல. அது கண்டிப்பாக நாங்கள் ஏற்கல. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஏற்கல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நம்ம செய்தி ஊடகத்து மூலயமா நீங்கள் போய் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா கூட யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி தான். ஸோ அது பாதுகாப்பு திட்டமிடலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக ஒரு திட்டத்தை போட்டு டெண்டர் விட்டுட்டு அதில் யார் யார் கமிஷன் பார்க்கணுமோ பார்த்துட்டு ஒரு கட்டிட்டோம், நீங்கள் போகணும், டோக்கன் கொடுத்துருவோம், நீங்கள் போகலன்னா மாட்டு சமூகத்தினர் உள்ளே விட்டுருவோம். புரியுதுங்களா? அவங்களுடைய எய்ம் தான். மாட்டு சமூகம் உள்ளே வந்துடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, உடனே திமுகங்க உள்ளவே அவங்கக்கிட்ட போங்க வாங்கிக்கோங்க விட்டுன்னா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தான் உருவாக்குறாங்க. இப்போது 26 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இந்த கோரிக்கைகளும் நீங்களும் சமரசம் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்களும் வெவ்வேறு வடிவங்களில் அதை முயற்சி பண்ணுற மாதிரி தான் இருக்குதுல்ல. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து இது என்னன்னாக்க ஒரு ஒரு வாய்ப்பாக தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க எப்படி எங்களை ஓட்டு வங்கியாக யூஸ் பண்ணுறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ, அதே ஓட்டு வங்கியை வச்சு தான் நம்மளும் நம்மளுடைய குறையை கண்டிப்பாக சொல்லணும். அதை அவங்க ஏற்றுக்க வைக்கலன்னா கட்டாயமாக ஆட்சி மாற்றம் தான். அந்த ஒரு முடிவில் தான் மீனவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஏற்றுக்கினாங்கன்னா மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றன்றது ஒரு இது தான். ஏன்னா இவங்க வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்லதை எதுவும் பண்ணலை, எதையுமே நல்லதுன்றது நீங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு சொல்லுங்கள். சமுதாயம் மட்டும் இல்லை, என்ன பண்ணுறேன்னு சொல்லி பண்ணல பிரதீப். என்ன பண்ணுறதா சொன்னாங்க. 21 தேர்தல் வாக்குறுதியாக கூட என்ன உங்கள் சமூகத்துக்கு ஏதாவது சிறப்பு வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா? கட்டாயமாக கொடுத்தாங்க. என்ன பண்ணல? எம்பி வந்து நம்ம பஞ்சாயத்திலே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஏற்கனவே கொடுத்தது போக வீடு எரிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திருவான்மிக்குப்பத்தில் வீடு எரிஞ்சிச்சு. 2010 வந்து ஐயா வந்து துணை முதல்வராக இருக்கார். அப்போ அவர் தான் வந்து சட்டசபையிலே வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருனாக்கா, திருவான்மிக்குப்பத்துக்கு வந்து கல்நார் வீடு கட்டி தரப்படும், வீடு எரிஞ்சவங்களுக்கு மட்டும், வீடு எரியாத வீட்டுங்க, எரிஞ்சவங்களுக்கு கல்நார் வீடு கட்டி 2010 அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது 2010 சொல்லிவிட்டு நம்ம ஆட்சி மாற்றம் வரல. அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு வருஷம் தான் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கல் கூட எடுத்து வைக்கல. அந்த இடத்துல நாங்கள் ஓலை குடிசை கூட போடல. இன்னும் நாங்கள் கட்டினாலும் தடுக்கிறாங்க கார்ப்பரேஷன் சொல்லிட்டு. கடற்கரையில் கார்ப்பரேஷன் சம்மந்தம் இருக்குது. கடற்கரையில் வந்து நாம் சொன்னால் தான், குப்பையாக இருக்குன்னு சொன்னால் தான் வந்து கார்ப்பரேஷன் வரணுமே தவிர, கார்ப்பரேஷன் வந்து எங்களை வந்து தடுக்கிறதுக்கு ரூல்ஸே இல்லை. சரி, அப்போது துணை முதலமைச்சர் இருந்தபோது சொன்னார்னு சொன்னீங்க. இப்போது ஆட்சி வந்து இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். கடந்த ஆட்சியும் போது எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார். இன்னும் அது நகரலையா? இல்லை யாருமே சொல்லலையா? இன்னும் எங்களுக்கு அழுத்தம் தான் தராங்க. என்னென்ன? மாநகராட்சி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து வள வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே வீடு கட்டக்கூடாது, இங்கே வந்து நீங்கள் எந்த விதமான இதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கான உரிமை ஒன்றுமே தரல அந்த இடத்துல. சரி, வேறு என்ன தேர்தல் வாக்குறுதியாக தரப்பட்டது? பட்டா இது வந்து தேர்தல் வாக்குறுதி இல்லை, நீங்கள் துணை முதலமைச்சர் இருந்தபோது சொன்னதுன்னு சொன்னீங்க. இந்த ஆட்சி 2021 நான் கேட்குறேன். சரிங்க, இலவச பட்டா தரேன்னாங்க. நம்மளும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். நம்ம சமுதாய ரீதியாக கடற்கரை ஓரத்தில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பட்டா இருக்குது? இல்லை யாருக்குமே பட்டா இல்லையா? பட்டா இருக்குது. பட்டா வந்து 63 கொடுத்ததோடு நின்றுச்சு.
63க்கு அப்புறமா யாருக்குமே தரல. யாருக்குமே ஒருத்தர் கூட தரல. இந்த நொடி வரை இன்னைக்கு இந்த நொடி வரைக்கும் யாருக்கும். எவ்வளோ பேர் இந்த பட்டா வேண்டி காத்திருக்காங்க? குறைஞ்சபட்சம் எங்கள் ஊரில் மட்டுமே ஒரு 300 குடும்பங்கள் இருப்பாங்க. ஓ, 300 350 குடும்பங்கள் மேலே இருப்பாங்க. உங்க பகுதி அப்படியே ஒட்டுமொத்தமா கணக்கிட்டா ஒரு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தென் சென்னைக்கு உட்பட்ட 13 16 கிராமத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 பேர்கிட்ட இருப்பாங்க. தரணும். ஒரு குடும்பங்கள் 5-6000 குடும்பங்கள் பட்டா இல்லாமல் பட்டாக்காக காத்திருக்காங்க. 63க்கு அப்புறம் அப்ப இதை பத்தி யாருமே பேசவே இல்லையா பிரதீப்? பேசவே இல்லை. நம்ம மனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிஎம் செல்லுக்கும் நம்ம கடிதம் கொடுக்குறோம். பஞ்சாயத்து ரீதியாக கடிதம் கொடுக்குறோம். 1 இல்லை 2 3 முறை கொடுக்குறோம். ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி, மக்களுடன் முதல்வர் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே ஒன்று நடத்துனாங்க. அதுக்கும் நம்ம வந்து மனு ரெடி பண்ணி எல்லாருடைய கையெழுத்துலாம் வாங்கி முறையாக அந்த A to Z ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறோம். எங்கள் ஊருக்கான தேவைகள் எல்லாத்தையும் பண்ணுறோம். அதில் ஒன்று கூட பண்ணாங்களான்னு பார்த்தா ஒன்று கூட பண்ணி தரல இந்த வரைக்கும். என்ன தாமதம் இந்த பட்டா கொடுக்கறதுல அரசுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறேன். என்ன சிக்கல்னா கொடுத்துட்டா அவங்களை அப்புறப்படுத்த முடியாது, கொடுக்கலாம் எப்போனாலும் அப்புறப்படுத்தலாம். அதுதான் இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம எதனால் நமக்கு வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க, தேக்க நிலை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ தான் யோசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து இவங்க மைண்டில் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. இந்த நீலக்கொடி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வந்துட்டால் நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ ஏற்கனவே அந்த பட்டா ஒரு மாதிரி நம்பிக்கையின்மை இருக்கும்போது இப்போ இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்ட போது இப்போ இனிமேல் உங்களுக்கு பட்டா கிடைக்க இப்போ வாய்ப்பு இருக்காது தானே? என்ன நம்பிக்கையில் இருக்கீங்க? கட்டாயமாக வரும். அதுதாங்க ஒரு மாற்றம்னு ஒன்று வேணும். மாற்றம் இருந்தால் தான் வரும். ஏன்னா இவங்க கட்டாயமாக பண்ண மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சிடுச்சு. இவங்க வந்து அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு 10 மாடி குடியிருப்பு கட்டி தந்துடுறோம், அதை நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தவிர நீங்கள் இயற்கையோட ஒன்றி நீ வாழக்கூடாது, தன்னிச்சையாக நீ வாழக்கூடாது. உன்னை வந்து ஒரு 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 கட்டிடத்துக்குள்ளே ஒன்று அடக்கணுன்றது தான் அவங்களுடைய. இப்போது அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன பிரதானமான கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளை என்ன முன்வைக்கிறீங்க பற்றி? எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைன்னா எங்களுடைய நாங்கள் முதன்மையான தொழில், மூத்த தொழில், மூத்த குடிமக்கள்ன்ற மாதிரி அது விவசாயமும் சொல்லலாம், நம்மளும் சொல்லலாம்னு வச்சுங்க. எங்களுக்கான அடிப்படை வசதியை கட்டாயமாக கொடுக்கணும். எப்படின்னா ஒன்று குடியிருப்பு சான்றிதழ் கொடுத்துட்டு எங்களுக்கான ஒரு உரிமையை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. நாங்கள் அதுக்கடுத்தது பட்டாவுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம். இல்லை நீங்கள் நினச்சாக்கா பட்டாவே கூட கொடுக்கலாம். அந்த பட்டா கொடுக்கறதுக்கான வழியை இது பண்ணணும். எந்த விதமான திட்டங்கள் வந்தாலும் கடற்கரை ஒட்டி எந்த விதமான திட்டங்கள் அது எங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் கூட எங்களை கலந்து ஆலோசித்து தான் பண்ணணும். எங்களை கலந்து ஆலோசிக்காமல் பண்ணிவிட்டு பின்விளைவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கள் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதை நாங்கள் வறுமையாக கண்டிக்கிறோம். இது வந்து முதன்மை கோரிக்கை. ஆமாம். அடுத்து பண்ணால் நம்ம படிப்பு விஷயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு சதவீதம் எதுவுமே இல்லை. அந்த ஒதுக்கீடுன்றது கட்டாயமாக வேணும். இடஒதுக்கீடு கட்டாயமாக. இப்போ தனியான இடஒதுக்கீடு இல்லை. ஆமாம், எல்லாம் இப்போ வன்னிய சமூகம் தனியாக கேட்கும்போது நமக்கும் அந்த மாதிரி எதனா ஒன்று இருந்ததுனாக்கா எங்கள் ஆட்களும் கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லது பிரதீப். அடுத்து பொறுத்திருக்கலாம் என்ன ஆக போகுது, வரக்கூடிய ஆட்சி அல்லது இந்த ஆட்சி இதை எப்படி அணுகப் போகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா.